வணக்கம் நண்பர்களே. 2025 செப்டம்பர் மாத கிரக அமைப்புகளின்படி மீன ராசிக்கான பலன்கள். இந்த செப்டம்பர் மாதம் மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் செவ்வாயினுடைய பெயர்ச்சிகள் இருக்கு. செப்டம்பர் 15க்கு மேல சுக்கிரன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும், சூரியனும் புதனும் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கும், செவ்வாய் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கும் பயிற்சி ஆகும். மாத ஆரம்பத்துல சூரியனும் புதனும் கேதுவோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்யறதுனால கிரகண அமைப்பும் இருக்கு. அதனால இந்த மாதம் எல்லா விஷயங்களுமே ஒரு கலவையான நிலைகளை பார்க்கலாம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆட்டம் பாட்டம் முன்னோட்டம் விருந்து கேளிக்கைன்னு போயிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெறுமனே அழுகையும் சோகமாகவே இருக்கும். அதாவது இந்த மாத அமைப்பின்படி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே சரிசமமான வகையில அபரிவிதமாக வேலை செய்யும். எதுவுமே அளவுக்கு அதிகமாக கொஞ்சம் தகற்ற மாதிரி தான் போகும். அது நல்லதோ கெட்டதோ அவங்கவுங்க சுய ஜாதக அடிப்படையில வேலை செய்யும். முடிஞ்ச அளவுக்கு மாதத்தின் முற்பகுதிகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மாதத்தின் பிற்பகுதிகள் எப்படியோ சமாளிச்சுக்கலாம். உலகளாவிய வகையிலும் இந்த மாதம் கொஞ்சம் சிக்கலைத்தான் கொடுக்கும். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரசியல், அரசாங்கம், அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் சலசலப்புகளுக்கு உள்ளாக்கப்படும். ஆனால் அவை அனைத்துமே சரியாக கூடியதுதான். பெரிய அளவுல பிரச்சனைகள் இருக்காது. அதனால மாதத்தின் ஆரம்ப காலகட்டங்கள்ல மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. இது பொதுவான விஷயங்கள் எல்லாருக்குமே பொருந்தக்கூடியதுதான். மீன ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்துட்டு வர்றாங்க. ராசியில வக்ரசனியின் சஞ்சாரம் இருக்கும். தவிர மற்ற கிரகங்களுடைய அமைப்பும் ராசிக்கு அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்ல சஞ்சாரம் செய்துட்டு வரும். அதனால மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு விபரீத யோக அமைப்புகளாக எல்லா விஷயங்களும் உண்டாகும். சமீப காலமாகவே மீன ராசிக்காரங்களுடைய நிலை என்பது கொஞ்சம் ஏறக்குமாறத்தான் இருக்கு. பெருசா எதுவும் சொல்லிக்கிறதுல ராசி அதிபதி ஏதோ சுகஸ்தானத்துல இருக்கிறதுனால ஏதோ எல்லா விஷயங்களும் சமாளிச்சுட்டு இருக்காங்க. மற்றபடி எந்த ஒரு கிரக அமைப்பும் சரியான வகையில் ஒத்துழைப்பு கொடுக்கறது கிடையாது. குறிப்பா ராசிகளை ஜென்மச்சரி நடந்துட்டு இருக்கு. அதுவும் இப்ப சமீபத்துல வக்ர நிலையும் சஞ்சாரம் செய்துட்டு வர்றதுனால மீன ராசிக்காரங்களுடைய நிலை விட்டவர தொட்டவரங்கிற மாதிரி, கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி, தலையும் புரியாம வாழும் புரியாம எப்படியோ வாழ்க்கை போய்கிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய நிலைகள் தான் இருக்கும். ஸோ எதுலையுமே ஒரு திருப்தி இருக்காது, தெளிவான சிந்தனை இருக்காது. இதுவா அதுவா அப்படிங்கிற குழப்பம் தான். அப்படியே ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணா கூட அதை கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருக்கோமா, திரும்பவும் குழப்பத்தை தான் கொண்டு போய்விடும். ஆனால் மீன ராசிக்காரங்களுக்கு உட்கார்ந்தாலும் குத்தம் நின்னாலும் குத்தங்கிற மாதிரி எதை எடுத்தாலுமே மனசளவு ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை. ஏதோ கடமைக்காக எல்லா விஷயங்களும் செய்ய வேண்டியதாக இருக்கும். ஏன்னா மீன ராசி என்பது கடமையை கரெக்டாக செஞ்சிடும். ஆனால் ரெஸ்ட் இல்லாமல் வேலை செய்கிறதுங்கிற மீன ராசிக்கு சுத்தமா ஆகாது. அதே போல மனசுக்கு பிடிக்காம இஷ்டம் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னாலும் மீனராசிக்கு அது முடியாது. ஆனா இப்ப அப்படிதான் மீனராசிக்காரங்க இருக்காங்கன்னு சொல்லதான் அவங்க அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருப்பாங்க. காரணம் கிரக அமைப்புகள் மீனராசிக்கு எல்லா நிலைகளுமே கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களாக தான் செயல்பட்டு வருது. இந்த மாத அமைப்பும் அப்படித்தான். ஒரு விபரீத யோக அமைப்புகள் எல்லாமே செயல்படும். எந்த ஒரு காரியங்களும் செயல்பாடும் சரி ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்களை கொடுத்துட்டு தான் இருக்கும். மனசுல குழப்பங்கள் இருக்கும், தெளிவில்லாத நிலைமை ஏற்படும். பெருசா யாரும் உடன்பட்டு வரமாட்டாங்க. வெற்றி போட்டியான சமாச்சாரங்கள் இருக்கும். நம்ம அமைதியை அனுசரிச்சு போகணும்னு நினைச்சா கூட ஆப்போசிட்ல இருந்தாலும் சும்மா விடுறதில்லை. தேவையில்லாம அம்புக்கு இருக்கக்கூடிய சமாச்சாரங்கள். அது தவிர சிலருக்கெல்லாம் உடல்நல பிரச்சனைகள், என்ன புரியாத தெரியாத குழப்பங்கள், ஒண்ணு முடிஞ்சா இன்னொன்னு வரக்கூடிய தொந்தரவுகள், இப்படின்னு உடல்நல பிரச்சனைகள் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும். பொதுவாக மீனராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் யாரோ ஒருத்தங்களுக்கு மருத்துவர்கள் தவிர்க்க முடியாததாகவே இருக்கும். அது தவிர தேவையில்லாத சகவாசங்கள் ஈடுபடுறது, இந்த மாதிரி சில வழக்கத்துக்கு மாறான சங்கடங்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வர்றாங்க. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மாதத்தின் ஆரம்பத்தில் இந்த மாதிரி சங்கடங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் எல்லா விஷயங்களும் ஒரு தலைகளாக மாறும். எதெல்லாம் சங்கடமாக இருந்ததோ அதெல்லாமே சரியாக ஆரம்பிச்சிடும். எதெல்லாம் சரியா இருந்ததோ அதெல்லாம் சங்கடமாக மாற ஆரம்பிச்சிடும். ஆக மாதம் முழுவதுமே இப்படி ஏற்ற இறக்கங்கள் தான். மாதத்தின் முற்பகுதியில் ஒரு சில விஷயங்கள் நல்லதை கொடுக்கும், ஒரு சில விஷயங்கள் சங்கடத்தை கொடுக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் அப்படியே அந்த விஷயங்கள் தலைகளாக மாறும். எது சங்கடத்தை கொடுத்தோ அது சந்தோஷத்தை கொடுக்கும், எது சந்தோஷத்தை கொடுத்தோ அது சங்கடத்தை கொடுக்கும். இப்படி மாறி மாறியே மாதம் முழுவதும் நடந்துட்டு இருக்கும். அதனால மீனராசிக்காரர்கள் மாதம் முழுவதுமே சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எப்படி இருக்கோ காரண காரியங்கள் அறிந்து சிந்தித்து செயல்பட்டு வந்தால் நன்மைகளை பார்க்கலாம். குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியாக தான் இருக்கும். மாதத்தின் ஆரம்பத்தில் குடும்பத்தில் இருக்கவங்க கொஞ்சம் முரண்டு ஓடிப்பாங்க. ஆனால் நீங்க அனுசரிச்சு போவீங்க. மாதத்தின் பிற்பகுதியில் அவங்க அனுசரித்து போவாங்க, நீங்க பிடிவாதம் பிடிப்பீங்க. இப்படி மாறி மாறி செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். குடும்ப உறவுகளுக்குள்ளேயும் அப்படித்தான். பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழக்கமான ஈடுபாடுகள் இருக்கும். ஆனால் சில விஷயங்கள் கருத்து வேற்றுமை கூட தான் போகும்.
உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு அனுசரித்து போகலாம். அவங்க வகையில விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் சாதகமாகவே இருக்கு. மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் டென்ஷன் ஏற்படுத்துவாங்க. திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகள் மாத்தின் முற்பகுதியில் சங்கடத்தை கொடுக்கும். மாத்தின் பிற்பகுதியில் சாதகமா இருக்கும். வாழ்க்கை துணையின் வகையில ஆதாயங்களும் அனுகூலங்களையும் எதிர்பார்க்கலாம். வாழ்க்கை துணையோட பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் காரசாரமாக தான் இருக்கும். ஆனாலும் உங்களால் அனுசரித்து போய்க்க முடியும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்கு. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருப்திகரமாகவே இருக்கும். திருமண அமைப்புகள் புத்திரவாழ்க்கை அமைப்புகள் சிறப்பாகவே இருக்கு. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கு. குறிப்பா மாதத்தின் பிற்பகுதிகள் எல்லா வகையிலுமே நன்மைகளை எதிர்பார்க்கலாம். மாணவர்களுடைய நீண்டநாள் தேவைகள் பூர்த்தி ஆகும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில அலைச்சலோட ஆதாயங்களை பார்ப்பீங்க. பொதுவாகவே மீன ராசிக்காரங்களுக்கு நண்பர்கள் ஆட்டும் உறவினர்கள் ஆட்டும் சர்வகாலமாக எல்லாமே பட்டும்படாமல் தொட்டும் தொடாமல் தான் போய்கிட்டு இருக்கு. இந்த மாதம் பாத்தீங்கன்னா உறவினர் நண்பர்கள் வகையில் கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். சில நேரங்கள்ல சங்கடத்தை கொடுக்கும், சில நேரங்கள்ல சந்தோஷத்தை கொடுக்கும். ஆக உறவினர்கள் வகையிலோ நண்பர்கள் வகையிலோ சின்ன சின்ன விஷயங்களை பெருசுபடுத்தாம இருந்தீங்கனாலே எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம். மாதத்தின் பிற்பகுதியில் நட்பு வட்டாரங்களில் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். சொத்து சுகங்கள் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சில அனுகூல அமைப்புகளை ஏற்படுத்தும். குறிப்பா இந்த நிலவரங்கள் சார்ந்த விஷயங்கள், வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தோப்பு துறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாமே மீன ராசிக்காரர்கள் நல்ல வகையில கை கொடுத்துட்டு இருக்கும். எதுவாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். வாகன விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. கொஞ்சம் மனசுக்கு பிடித்தம் பிடிக்காம சில விஷயங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கலாம். ஆக வாகன விஷயங்களை கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல மீன ராசிக்காரர்களுக்கு கவனம் தேவை. குறிப்பா இந்த மாத அமைப்பு கொஞ்சம் கூடுதல் கவனம் என்பது தேவை. ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் இருக்கக்கூடியவங்களால இந்த மாதம் கொஞ்சம் பர்சனல் கேர் அதிகமாக எடுத்துக்கணுங்க. உடம்புல ஏதாவது பிரச்சனை அப்படின்னு வெளில போனாலே ஏதோ சொல்லுவாங்க, ஒண்ணுமே புரியாது. மாதத்துக்கு முற்பகுதிகள் முழுவதுமே இப்படிதான் உடல்நல விஷயங்கள் எல்லாமே புரியாத புதிர்களாகவே இருக்கும். பயம் வேண்டாம், எல்லாமே தானா சரியாகும். ஆனா மாதத்துக்கு முற்பகுதிகள் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கத்தான் செய்யும். உணவு விஷயங்களையும் ஓய்வு நேரங்களையும் கவனம் எடுத்துக்கங்க. மாதத்தின் பிற்பகுதிகளில் உடல்நல விஷயங்கள நன்மைகள் எதிர்பார்க்கலாம். சூரியனை கண்ட பனி விலகுவது போல எல்லா மனபயம் விலக ஆரம்பிச்சிடும். ஆக உடல்நல விஷயங்கள் மாதத்தின் முற்பகுதிகள் மட்டும் கொஞ்சம் பக்குவமாக பார்த்துக்கங்க. தொழில் வேலை உத்தியம் சார்ந்த விஷயங்கள் வழக்கமான அமைப்புகள் தான். சிலருக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம். வாடிக்கையாளர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருப்திகரமாகவே இருக்கும். பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மாதத்தின் பிற்பகுதியில் சிறப்பாக இருக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிதானம் தேவை. கொஞ்சம் தேவையில்லாத குழப்பங்கள் அழைச்சிக்கு இது சார்ந்த விஷயங்கள் உண்டு. எதுவாக இருந்தாலும் ஆலோசித்து செயல்படுங்க. புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் அளவான நிலைகளை தான் செயல்பட்டு வரும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் உண்டு. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சில திடீர் சேமிப்புகள் உருவாகும். ஏதோ ஒரு வகையில எதிர்பார்க்காத பண வரவுகள் இருக்கும். ஆனா அதே நேரம் மீனராசிக்கு விரயங்கள் அதிகம். பொதுவாக மீனராசிக்காரங்க சமீப காலமாக கொஞ்சம் வீண் விரயங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். தெரிஞ்சோ தெரியாமலே ஏதோ ஒரு வகையில பணம் கைவிட்டு போகக்கூடிய அமைப்பு. எவ்வளவுதான் எடுத்து வச்சாலும் பத்துறதுல கடன் பிரச்சனைகள் வேறு சிலருக்கு ரொம்பவுமே தொந்தரவாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதார விஷயங்கள் இந்த மாதிரியான சங்கடங்கள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அதாவது எதிர்பார்க்காத வகையில இந்த பொருளாதார விஷயங்கள சில திடீர் திருப்பங்கள் போன்ற அமைப்புகளை பார்த்து வருவீங்க. அதனால சில எதிர்பார்க்காத நன்மைகளை பெற்று வரலாம். இருந்தாலும் பொதுவான வகையில மீனராசிக்காரங்க வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் கடன் போன்ற விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. ஸோ ஓவராலா மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எல்லாமே ஒரு கலவையான அமைப்புகளாக தான் இருக்கும். ஒரு விஷயம் கைவிட்டு போனாலும் இன்னொரு விஷயம் கை கொடுத்து வரும். தேவையானதில் முழு கவனம் செலுத்தினா நன்மைகளை பார்த்து வரலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.